அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 28/4/2015 சித்திரை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தசமி திதியானது இரவு 1:25 வரை. பின்பு ஏகாதசி திதி. மக நட்சத்திரமானது இரவு 11:42 வரை. பின்பு பூர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, பின்பு இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்னிரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் அமைய பெற்று 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். சுக்கிரன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது. பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெருங்கியவர்களே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள் என்பதால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக கூட பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் நிமித்தமாக கூட இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் இருந்த பிரச்சனைகள் குறைவதால் மன அமைதி பூரிப்பு உண்டாகும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். கடந்த கால மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 12இல் சந்திரன் 8இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனமாக செயல்பட்டால்தான் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையற்ற நெருக்கடியெல்லாம் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைய முடியும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தால் எந்தவித நெருக்கடியையும் எதிர்கொண்டு சாதகமான பலன்களை அடைவீர்கள். முடிந்தவரை நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, சுக்கிரன் புதன் 7இல் அமைய பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறி ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைபட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி
அதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது.